தமிழ் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மர்மம் என்னன்னு தெரியுமா? அதுதான் சங்க அவைகள்னு சொல்லலாம். ஸோ இந்த சங்க அவைகள் எல்லாம் உண்மையிலே இருந்துச்சா, இல்லைன்னா இது வெறும் கதையானதா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மொத்தமாக 3 சங்கங்கள் இருக்குது. முதல்ல சங்கம்னா என்னன்னு பார்க்கலாம். சங்கம்னு சொல்லக்கூடியது ஒன்று சேரக்கூடிய கூட்டம். அதாவது கவிஞர்கள், புலவர்கள், அறிவாளிகள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழ் பாடல்களை படித்து பேசிக்கொண்டு நல்ல படைப்புகள் எல்லாம் தேர்வு செய்கிற இடம் தான் சங்கம்னு சொல்லக்கூடியது. ஒரு மிகப்பெரிய அறிவு கூட மாதிரின்னு நாம நினச்சிக்கலாம். ஸோ நாம கூட்டமாக சேர்ந்து எப்படி கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் இலக்கியத்தை பற்றி விவாதம் செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழ் மரபு சொல்கிறது என்னன்னா, மொத்தமாக 3 மிகப்பெரிய சங்கங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. அதில் முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையானதுன்னு சொல்லப்படுது. பல ஆண்டுகள் நடந்துச்சாம். ஆனால் அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இப்போ எங்கேயுமே கிடைக்கல. அதனால இது உண்மையான சொல்லி சிலர் சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி 2ஆம் சங்கத்தை எடுத்துக்கொண்டோன்னா இது அப்படியே ரொம்பவுமே பழமையானதுன்னு சொல்லி கூறப்படுது. இதுக்குமே நேரடியான ஆதாரங்கள் ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்பவுமே முக்கியமான ஒரு சங்கம்னு சொல்லக்கூடியதான் 3ஆம் சங்கம். பல வரலாறு ஆய்வாளர்கள் என்ன நம்புறாங்கன்னா, 3ஆம் சங்கம் மதுரை நகரத்துல பாண்டிய மன்னர்களோட ஆதரவோட நடந்ததுன்னு சொல்லி. ஸோ அந்த காலத்துல தான் நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் எல்லாம் உருவாக்கிச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க. உதாரணமா 8 தொகை, 10 பாட்டு இது போன்ற நூல்கள் எல்லாம் இந்த காலத்துல சேர்ந்ததுன்னு சொல்லி கருதப்படுது. ஸோ இந்த நூல்கள்ல பாத்தீங்கன்னா காதல், போர், அரசர்களோட வாழ்க்கை, சாதாரண மக்களோட வாழ்க்கை, இயற்கை, மலை, கடல், கிராமங்கள், பெண்களோட உணர்ச்சிகள்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்தை வாழ்ந்த மக்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பாடல்கள் மூலம் அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3ஆம் சங்கம் எப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி சில இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவிஞர்கள் எல்லாம் அவங்களோட பாடல்களை கொண்டு வந்து வாசிச்சிருப்பாங்க. ஸோ அங்கிருந்த புலவர்கள் அந்த பாடல்களை கேட்டு இது நல்லதா இருக்கா, இது சரியா இருக்கான்னு பார்த்து இலக்கணத்தோட ஒன்று போகுதான்னு பார்த்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல்கள் தான் தொகுக்கப்பட்டு நூல்களாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி கருதுறாங்க. ஸோ அந்த காலத்தில் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அற்புதமாக வளர்ந்துருக்கு. இலக்கணம், கவிதை அமைப்பு, உணர்ச்சி வெளிப்பாடு இது எல்லாமே அட்வான்ஸ்டான நிலையில இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்த மூல ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்கன்னா இப்ப கிடைக்கப்படல. மழை, வெள்ளம், காலம் கடந்து போகுது, இப்படி பல காரணங்களால இந்த நூல்கள் எல்லாம் இப்ப அழிஞ்சிட்டுன்னு சொல்லப்படுது. ஆனா பின்னால வாழ்ந்த புலவர்கள், அறிஞர்கள் எல்லாம் அந்த நூலை மீண்டும் எழுதி பாதுகாத்து இருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாடல்களை படிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படியான இந்த சங்கங்கள் எல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா, தமிழ் மரபுல 3 சங்கங்கள் இருந்ததா ரொம்பவுமே உறுதியாக கூறுறாங்க. ஸோ நேரடியான பொருள் ஆதாரங்கள் ரொம்பவுமே குறைவாக இருக்குது முதல் 2 சங்கங்களுக்கு. ஆனால் சங்க இலக்கியங்கள் எல்லாமே உண்மையானது அண்ட் ரொம்பவுமே பழமையானது, பெருமதி மிக்கதுன்னு சொல்லப்படுது. 3ஆம் சங்கம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி பலர் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சங்க பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்து சமூகம் ரொம்பவுமே முன்னேறியதாக இருந்துச்சுன்னு சொல்லி காட்டதா இருக்குது. ஸோ அவங்க வெளிநாடுகளோட வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அரசாட்சி எல்லாம் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. பெண்கள் எல்லாம் ரொம்பவுமே நல்ல குணத்தோடு அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியவங்களா ரொம்பவுமே டேலண்டானவங்களா இருந்திருக்காங்க. இதெல்லாம் சாதாரண நிலைமை இல்லை, ரொம்பவுமே அட்வான்ஸ்டான ஒரு சமூகம் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கான ப்ரூஃப் தான் இருக்குது. ஸோ இதனால நமக்கு என்ன புரியுதுன்னா, பழமையான தமிழ் நாகரிகம் ரொம்பவுமே அட்வான்ஸ்டான அறிவோடையும் பண்பாடோடையும் இருந்திருக்கு. அதனால தான் முதல் 2 சங்கங்கள் கதை பகுதியாக இருந்தாலுமே 3ஆம் சங்கம் ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்குது. ஸோ ஒரு நாகரிகத்தோட பெருமையை அறிய வேணும்னா அதோட இலக்கியத்தை தான் பார்க்கணும். 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமாவும் இந்த சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே நம்ம கூட உயிரோடு இருக்குது. ஸோ அதனாலே அந்த மறைந்த தமிழ் அறிவு கூடங்கள் பார்த்தீங்கன்னா மரபு, வரலாறு, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களோட பெருமை இது 3ம் சேர்ந்த ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சங்கங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.